அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். தமிழீழ மண்ணே உன்னை மறப்பேனா நீ என் அன்னை. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அழைத்து அழைத்து நான் ஆனா எழுதிய மண்ணல்லவா. அன்று முற்றத்தில் அழைத்து அழைத்து நான் ஆனா எழுதிய மண்ணல்லவா. இன்று நான் பாடும் பாட்டும் என் தாய் மண் என்னுள் இசைக்கின்ற பண்ணல்லவா. இன்று நான் பாடும் பாட்டும் என் தாய் மண் என்னுள் இசைக்கின்ற பண்ணல்லவா. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். எங்கு வாழ்ந்தாலும் எனது தமிழ் நெஞ்சம் இயங்கும் என் தாயின் எண்ணத்திலே. எங்கு வாழ்ந்தாலும் எனது தமிழ் நெஞ்சம் இயங்கும் என் தாயின் எண்ணத்திலே. அங்கு தமிழினம் துடிக்கும் பொழுதெல்லாம் ஆறு பாயும் என் கண்ணத்திலே. அங்கு தமிழினம் துடிக்கும் பொழுதெல்லாம் ஆறு பாயும் என் கண்ணத்திலே. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும்.
புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். பாசறை பாணர் எங்கள் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். மாமனிதர் எங்கள் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். திசைகள் தோறும் தமிழீழ முழக்கங்களை தன் பாடல்களால் நிரப்பி பறந்த ஐயா அவர்களுக்கு அண்ணன் சுடர் வணக்கம் ஏற்றுவார். உலகில் எந்த உயிருக்கு எங்கு இழப்பென்றாலும் துடித்து ஓடி வந்து துயர் துடைத்து ஆறுதலும் தேறுதலும் சொல்லும் அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது பாசறை பாணருக்கு புகழ் வணக்கம், புகழுரை செலுத்துவார். மாமனிதர் பாசறை பாணர் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு பிள்ளைகள் நாம் புகழ் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். உணர்வின் நெகிழ்வோடு உறவு குவியலாக அரங்கிலே கூடியிருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நமக்கு ஒரு கனவு இருந்தது. அது நம்ம இனத்திற்கென்று ஒரு தனித்த விடுதலை பெற்ற தாயகம். ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்து அன்னை தமிழினத்தின் அருந்தவத்தால் பார்வதி தாயினுடைய வயிற்று வழியில் வராது தமிழ் பேரினத்தின் வரலாற்று வழியில் பிறந்த ஒரு மகன். நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள்
இயற்கை அன்னை இந்த பூமி தாய் தனக்கு பேரிடர் வரும் காலங்களில் புதிதாக ஒன்றை தன்னை தற்காத்துக் கொள்ள தகவமைத்துக் கொள்வாள் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் நான் ஆழி பேரலையை, பூகம்பம் என்கிற நிலநடுக்கத்தை, அதையெல்லாம் பார்க்கிறேன். அப்படி உலகில் மிக மூத்த மொழி, ஆதி மொழி, தானாக தோன்றிய தனித்த மொழி, இறைவனை பேசியது, இறைவனை பாடியது உலகில் எண்ணற்ற மொழிகள். இறைவனே பேசியது, இந்த மொழியால் என்னை பாடு என்று கெஞ்சி கேட்டது இது நம் உயிர் தமிழ் மொழிதான். தோற்றுவாயை இன்னும் எவரும் கண்டுணர்ந்தவர் இல்லை. ஒருவர் 50,000 ஆண்டு என்கிறார், ஒருவர் 80,000 ஆண்டு என்கிறார். இங்கே 3,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் பயன்படுத்திய கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுகிறது. வரலாறே கண்டுபிடிக்க முடியாத ஒரு தொன்மத்தின் தொன்ம மொழி தமிழ். அந்த தாய் தன் அருந்தவத்தால் அழியும் விளிம்பில் நிற்கிற போது ஒரு மீட்பனை பிரசவிக்கிறாள். அவன்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். வீழ்ந்த தமிழ் பேரினத்தை, தாழ்ந்த தமிழ் இனத்தை தன்மானத்தோடு தலைநிமிரச் செய்ய வேண்டும் என்று தன் தலையை தர தயாராக வந்தவன் தமிழ் பேரினத்தில் ஒரே ஒரு மகன்தான். என் மாமன் மரத்தமிழ் வேந்தன் இங்கே கூறியது போல தன் முன்னவர்களின் ஒட்டுமொத்த வீரத்தையும் தன் முன்னவர்களின் ஒட்டுமொத்த அறிவையும் ஒன்றே பெற்று ஒற்றை மகனாக பிறந்த பெருவீரன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதனால்தான் பிரபாகரன் ஒரு பெயர் சொல் அல்ல, தமிழ் பேரினத்தின் தனித்த வரலாறு. அவன் ஒரு கனவு கண்டான். உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு புனிதமான கனவு அவனுக்கு வந்திருக்க கூடாதுதான். ஏனென்றால் அவன் அமைச்சோ, அவன் அப்பன் ஒரு அமைச்சோ, அவன் ஒரு மன்னனோ, அவன் வாரிசோ, அவன் ஜமீனோ திவானோ இல்லை. அவன் ஒரு சாதாரண மகன். ஆனால் அவனுக்கு தெரியும் வரலாறை உருவாக்கியவர்கள், வரலாற்றை படைத்தவர்கள் உலகெங்கிலும் எளிய மனிதர்களான் என்பதை உணர்ந்ததால் அந்த எளிய மகன் தன் இன வரலாற்றை எழுத துவங்கினான். அது அவன் முன்னவர்கள் முன்வைத்த தத்துவம்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதினும் சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை காட்டிலும் மானத்தோடு மாண்டு போவது சிறந்தது. இந்த கோட்பாட்டை உள்வாங்கியவன் கொதித்து எழுந்தான். 7 வயது சிறுவனாக இருக்கும் போதே அவன் இதயத்திற்குள் விடுதலை விதை விழுந்து விட்டது. 14 வயதில் தன் வீட்டை விட்டு வெளியேறினான். அந்த சிறுவனை தேடி சிங்கள காவல்துறை வீட்டுக்கு வர தன் உடன் பிறந்தார்களுக்கு, தன்னை பெற்றவர்களுக்கு தொல்லையாகத்தான் இருக்க வேண்டாம் என்று வீட்டை விட்டு 14 வயதில் வெளியேறிய அவன் 18 வயதில் ஆல்பர்ட் துரையப்பாவை சுட்டுக் கொன்றான். அவன்தான் சொன்னான், எதிரியை விட்டுவை, துரோகியை சுட்டுவை என்று. போர்க்களத்தில் எதிரியின் கழுத்தில் வாள் விழுவதற்கு முன்பு துரோகியின் கழுத்தில் விழ வேண்டும் என்று கற்பித்தான். அவன் எனக்கு கற்பித்தான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் தூரத்தில் இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலே இருப்பான்.
எதிரி எப்போதும் நம் பலத்தையே குறிவைப்பான், துரோகி எப்பவும் நம் பலகீனத்தையே குறிவைப்பான். அதனால் எதிரியை விடவும் துரோகி ஆபத்தானவன், முதலில் அவனை சுட்டுவை என்றார். அதனால் அந்த துரோகியை சுட்டார். 18 வயது சிறுவனின் துவக்கிலிருந்து வெடித்த அந்த தோட்டாவில் அதிர்ந்தது நாடு. மீசை கூட சரியா முளைக்காத அந்த சிறுவனின் படத்தை சுவரொட்டியில் ஒட்டினார்கள். 10 லட்சம் ரூபாய் இவனை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு பரிசு. தலைக்கு 10 லட்சம் வந்து வைத்து இவன்தான் தமிழ் பேரினத்தின் தலைவன் என்ற அடையாளம் காட்டியவன், இனப்பகைவன் சிங்களன். தமிழர்கள் சொல்லவில்லை இவன்தான் உன் தலைவன் என்று, அவர்கள் சொன்னார்கள் இவன் தானடா உன் இனத்தின் தலைவன் என்று அடையாளம் காட்டியவன் பகைவன். அன்று தொடங்கியது அவன் இன விடுதலை போர். தொடங்கிய காலத்திலே இருந்து அந்த விடுதலை நெருப்பை தனக்குள் பற்ற வைத்துக் கொண்டு இந்த நிலமெங்கும் பச்சி பரவியன் பெருந்தீ நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே, இதுவரை தமிழீழ விடுதலையை, தமிழ் தேசிய விடுதலையை மாவீரர்களை தலைவர் பிரபாகரனுக்கு தவிர ஒருத்தரையும் பாடாத ஒரு குரல் உண்டென்றால் அது நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள்தான். அவர் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளில் இல்லை இணைந்து அந்த தலைவர்களை பாடியிருந்தால் பெரும் பெரும் பதவிகளை பெற்று வசதியாக வாழ்ந்திருக்கலாம். எண்ணற்ற பேர் வந்தார்கள், வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்தார்கள், பேசினார்கள். எல்லாம் செய்தார்கள். அந்த இடத்தில் ஆயுதம் மவனிக்கப்பட்டது என்று அறிந்தவுடனே தடுமாறினார்கள். வாழ்நாளின் இறுதி நொடி வரை கடைசி மூச்சு தன் உடலில் இருந்து கசிந்து பிதுங்கி வெளியேறுகிற வரை தான் கொண்ட கொள்கையில் சற்றும் தடுமாறாது தளராது கடைசி வரை நின்ற ஒரே மகன் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள்தான். அவர் பாடுகிறார், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். தமிழீழம் பெற்று இங்கு தருவானவன், என்றும் தாய் போல தொடர்ந்து இங்கு வருவானவன். தேனிசையாலே அவன் புகழை பாட்டாக்குவேன், அவன் திசையிருந்து வரும் காற்றை மூச்சாக்குவேன். அந்த தலைவன் இருந்த திசையிலிருந்து வந்த காற்றை மூச்சாக்கி வாழ்ந்த ஒரு மான மறவன், கொள்கை வீரன் நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா. எத்தனையோ பேர் பாடியிருக்கிறார்கள், எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வளம். ஆனால் இப்படி ஒரு ஈர்ப்பு மிகுந்த குரல் வளம் இந்த இனத்தில் எவனுக்கும் இருந்ததில்லை. பேரவருக்கு தேனிசை என்று வந்துவிட்டது. ஆனால் தமிழ் பேரினத்தின் எழுச்சி இசை என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு இருப்பவர்கள் மீது நமக்கு ஏன் வருத்தம் வரவில்லை என்றால், இந்த தடத்திற்கு வரவில்லை என்றால் நாமளும் அங்குதான் இருந்திருப்போம். அதுதான் யதார்த்த உண்மை.
புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த எங்களை போன்ற பிள்ளைகளை எல்லாம் தன் பாக்களால் புலிகளாக மாற்றிய பெருமை நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பாவுக்கு உண்டு. நம்முடைய முன்னவன் நம்முடைய பாட்டன் பாரதி, அவனை தொடங்கி நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், நம்முடைய தாத்தன் பாவலரேறு, இவருடைய பாக்கள் எல்லாம் தான் நம்மளை செதுக்கி செதுக்கி ஒரு ஒளி போல இந்த தமிழ் தேசிய வீரர்களாக இந்த களத்திலே தளத்திலே நம்மளை வார்த்தெடுத்தது அவருடைய பாக்கள் தான். வலியோர் சிலர் எளியோதம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனதுதாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா. இந்த குரல் தான் உலக தமிழினமே எண்ணிப்பார், நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார். அவன் பாவாக எழுதினான், அவன் பாடி எழுப்பினான். இந்த குரல்கள் தான் நம்மளை உசிப்பியது. என் போன்ற பிள்ளைகளை இழுத்து கொண்டு வந்து இந்த களத்திலே நிறுத்தியது இந்த குரல் தான். புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியாக உருவானவன், கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் தொள்ள வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன், பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலைநாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, எங்கள் தலைவன் போன் இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் எவனும் இல்லை, எரிமலை மூச்சுக்கும் எழும்புயல் வீச்சுக்கும் உலகினில் எதடா எல்லை, பொங்கி எழுந்தெங்கன் கலங்கன் புயல் பொங்கி எழுந்தெங்கள் படைவீரர் களமாடினார், போர்பறை அதிரவா புலியேனி களம் என்று தட்டடா தட்டு தோலை, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி. இதை பாடி பாடி உசிப்பி உசிப்பி உறங்க விடாமல் செய்து தமிழீழ தாயக விடுதலையின் பக்கம் எண்ணற்ற வீரமறவர்களை களத்திலே இறக்கிவிட்ட பெருந்தகை நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். தங்க மாலை கழுத்துகளை கொஞ்சம் நில்லுங்கள், நஞ்சு மாலை கழுத்துக்களை எண்ணி பாருங்கள். அந்த பாடலை உலக நாடுகளெங்கும் போய் பாடி இயக்கம் தொடங்கிய காலத்தில் அதற்கு நிதி சேகரிப்பில் தன் குரல் வளர்த்தார். நாடெங்கிலும் பாடி பாடி இதுபோல் அரங்குகளில் பாடுகிற போது எண்ணற்ற நம் பெற்றோர்கள், நம் தாய்மார்கள், நம் தங்கைகள், அக்காக்கள் கழுத்திலே இருந்த அந்த நகைகளை எல்லாம் கலட்டி அப்படியே வைத்து விட்டு போனது. அதிலே அந்த பணத்தை எல்லாம் சேமித்து சேமித்து தலைவன் படைகட்டி போர் புரிய கொண்டு போய் கொடுத்த கொடை நம் அப்பாவுடைய குரலுக்கு உண்டு. படிப்பட்ட இன்றைக்கு இயக்கம் மாமனிதர் என்று அறிவித்திருக்கிறது. நம் தலைவர் இருந்தால் அவர் தேசத்தின் குரல் என்று அண்ணன் பாலசிங்கம் அவர்களை அறிவித்தார்கள். அவர் இருந்தால் தேசத்தின் இசைக்குரல் என்று நம்முடைய அப்பாவை தலைவர் அறிவித்திருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் பெருமிதத்தோடு நம் அப்பாவை தேசத்தின் இசைக்குரல் என்று நாம் அழைப்போம். விடுதலை குயில் என்றும் வீர முரசு என்றும் நம் அப்பாவை அழைப்போம். எத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் நம் அப்பா. இனத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு எளிய வாழ்க்கையை வாழ்ந்த பெரிய மகத்தான மனிதர்.
ஒருவன் எப்போதும் மாமனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று ஒருவன் உழைக்கத் தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று ஒருவன் உழைக்கத் தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான். அப்படி தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்நாளின் இறுதி நொடி வரை உழைத்ததால் அவர் மாமனிதர் என்று அழைக்கப்படுகிறார். எத்தனை போற்றுதலுக்கும் உரிய பெருந்தகை நம்முடைய அப்பா. ஈழ விடுதலை களத்திலே எண்ணற்ற மாவீரர்கள் கருவி ஏந்தினார்கள், ஆயுதம் ஏந்தினார்கள். எண்ணற்ற வீரர்கள் உயிராயுதம் ஏந்தினார்கள். எண்ணற்ற வீரர்கள் அறிவாயுதம் ஏந்தினார்கள். நம் அப்பா குரலாயுதம் ஏந்தினார் என்பதை தமிழ் சமூகம் மறக்கக்கூடாது. ஒரு பெருங்கனவை சுமந்தின்ற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்க நினைப்போம் 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தாயக விடுதலைக்கு, தமிழ் பேரினத்தின் தேச விடுதலைக்கு உயிர் தியாகம் செஞ்சிருக்கான். நம் உயிர் தமிழ் செத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தம் உயிரை கொடுத்து மாண்ட மறவர்களின் எண்ணிக்கை 500 கிட்ட இருக்கும். ஆனா காட்டுனது நமக்கு ஒரு 18-20 பேர் தான். அளப்பெரிய ஈகங்களை நம் மக்கள் செஞ்சிருக்காங்க. இறந்தவர்கள் போக உறுப்புகளை சிதையை கொடுத்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கண் சிதைந்து, கால் சிதைந்து, தலையில, முதுகுல, உடம்புல தோட்டாக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நின்று இருக்கிறாங்க. இது எல்லாருடைய தியாகத்தையும் விட மகத்தானது தன் பெற்ற பிள்ளைகளை, பேணி வளர்த்த பிள்ளைகளை தாயக விடுதலைக்கு போய் தலைவனின் கீழே நின்று சண்டை செஞ்சு சாகு செத்துப்போன்னு அனுப்பின பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்தான் உலகத்திலே தமிழ் பேரினம் போற்றி வணங்கத்தக்க குலதெய்வங்கள். அப்படி எண்ணற்ற தாய்மார்களை, தந்தையர்களை கண்டவன் நான். இன்னும் வாழ்றாங்க நம்ம கூட. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாவீரனை இந்த மண்ணுக்கு கொடுத்த குடும்பம் இங்கே இருக்கு. என் தாய் இருக்காங்க, என் தம்பி இளங்கோ இருக்கா, என் தங்கை, எங்க குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், உயிராயுதம் அறிவாயுதம் கருவி ஏந்திய இடத்தில் என் அப்பன் குரலாயுதம் ஏந்தி இந்த இனத்தின் விடுதலைக்கு கடைசி மூச்சையும் தன் தாயக விடுதலைக்கு அர்ப்பணித்தவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். இசை வணக்கத்துல பாடிய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம யாரும் செய்யல. உலகெங்கும் பரவி வாழுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் அவர்களாக எழுதி அவர்களே மெட்டமைச்சதென்றால் இந்த தலைமுறையின் இதயத்திற்குள் கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம் தந்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத பாருங்க. அதனால தாயக விடுதலை கனவிலையும் மொழி மீட்சிக்காகவும் இன எழுச்சிக்காகவும் இன்னை வரை இந்த ஈக மறவர்களினுடைய மூச்சு காற்று இன்னும் நம்மை சுற்றி உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆயிரம் கனவுகளோடு களமாடி வீரச்சாவை தழுவிய மாவீரர்களினுடைய கனவு நம்மளை வழிநடத்தி கொண்டிருப்பது சத்தியமானால், என்னுடைய தங்கை சுவிஸில் இருக்க போராளி, அவளுக்கு ஏதோ நள்ளிரவுல அவளுக்கு ஏதோ அவளுக்கு உறக்கவில்லை, நமக்கு போட்டு அழுதா. அவ என்ன சொல்றா, நான் கூட பதிவு பண்ணேன். நான் ஏதோ வருத்தத்தில் இருப்பேன் நினைச்சு, நீ கலங்காத, நீ தைரியமா போ. நீ பார்த்து உன்னை பார்த்த மாவீரர்கள், உன்னை பார்க்காத மாவீரர்கள் இருக்காங்க. நீ பார்த்து செத்த மாவீரர் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய கனவெல்லாம் உன்னை கைவிட்டுறாது. நீ நம்பிக்கையோட போ, நம்பிக்கையோட போன்னு அவ என்னை இது பண்றா. அது மாதிரி இது ஒரு மேடையில பேசிட்டு வேர்க்கவருக்கு இறங்கி போனேன். ஒரு தாய் வந்து என்னை முட்டுவாய் பிடிச்சிட்டு, சிமா ஐயா இப்படி கத்தி கத்தி வேர்வையோட இப்படி தொண்டை தண்ணி காத்திரியே இந்த மக்களுக்கு, உன்னை பார்த்தா பாவமா இருக்குயா அப்படின்னு நான் சொன்னேன். நான் வேர்வை தான் சிந்துறேன், எனக்கு முன்னாடி நிறைய பேர் ரத்தத்தை சிந்திட்டான், நான் உணர்வை தான் கொடுத்து கத்துறேன். இதே நோக்கத்துக்காக என் முன்னவர்கள் உயிரே கொடுத்துட்டாங்க, நான் ஒன்னும் இல்லை தாயே, நீ என்னை பத்தி கவலைப்படாதேன்னு சொன்னேன். அதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், வண்டி நிறைய குப்பைனாலும் வண்டி நிறைய யாரும் நெருப்படுத்திட்டு போறதில்ல, ஒரு தீக்குச்சி ஒரு தீப்பெட்டி தான். நீங்க ஒவ்வொருவரும் தீக்குச்சி கொளுத்தி விடுங்க, பத்தி எரியும், ஒன்றும் இல்ல. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அதனால பத்த வச்சு விடுங்க.
இந்த இதுகளையெல்லாம் தாண்டி வெல்வதற்குல்ல, அதுதான் புரட்சி. அதுதான் புரட்சி. மார்க்ஸ் என்ன சொல்ற, ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை அடைவதற்கு தொடர்ந்து தொடர்ந்து முயற்சிக்கிற ஒரு முயற்சி இருக்கு பாருங்க, அந்த போராட்டம் இருக்கு பாருங்க, அதான் வருங்கால தலைமுறைக்கு வரலாறா இருக்குதுங்கிறான். அப்படிதான் நம் தலைவனுடையது, அப்படிதான் நம்ம அப்பாவுடையது. இப்ப அவருடைய கனவு நம்மகிட்ட இருக்கு, இசையா இருக்கு, இசையா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் உனக்கு சோறு வருதுன்னா பாத்துக்க. அப்ப அவருடைய பாடலை கேளு. அழகான அந்த பனைமரம் அடிக்கடி நினைவில் வருங்கிற பாடலை கேட்டு அழாதவன்லாம் கிடையாது. உலக நாடுகள்ல அழாதவன் கிடையாது. அவர் பாடல் தான் எண்ணற்ற வீரர்களை களத்துல கொண்டாந்து இறக்குச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி பேசி உணர்வூட்டி களத்துக்கு இழுத்துட்டு வந்ததை விட அவருடைய 5 நிமிட பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை களத்துக்கு வர வச்சது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகன். இயக்க பாடலை தவிர எதையும் பாடல. கடைசி காலத்தில் நாம் தமிழர் கட்சியும் தன் மகனையும் தான் பாடினர். அது அந்த பாடல்கள் எல்லாம் இன்னும் நம்ம ஒளிப்பேழையில இருக்கு. அப்ப அது பாடியிருப்பார், இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர், அதெல்லாம் அப்பா பாடினது தான். அந்த மாதிரி ஒரு அருமை தந்தையை நாம் இழந்திருக்கோம். அவர் இல்லை, உருவத்தால இல்லை, உணர்வால, தன் குரலால, கனவால எல்லாமா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு நம்ம அப்பா. தலைவனை பாடினார்ல எங்க அப்பா, நம்முடைய விடுதலை பாவர் அண்ணன் அறிவுமதி எழுதுனதான், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன். உங்களுக்கு தெரியாது, கனடால என்னை கைது பண்ணித்தான், பிறங்கையில விளக்கம் போட்டு இப்படி போட்டு இழுத்துட்டு போயிடான் 100 கிலோமீட்டரு. அவ கூட்டி போய் விசாரிச்சுட்டு திருப்பி என்னை விண்ணூர்தி நிலையத்தில் டிபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்புறான். 10 ஆண்டுக்கு வரக்கூடாதுன்னு. சரி சரி அனுப்பி வச்சுக்கிறேன்னுட்டேன். கொண்டு வந்து ஒரு இருட்டு அரை கிலோ உள்ள தள்ளிட்டாப்ல, மூடிட்டாப்ல, முன்னாடி விலங்க போட்டாப்ல. இப்ப பாவம் பார்த்தியதை முன்னாடி போட்டாப்ல. அப்போ இருட்டு அரை, ஒன்றும் இல்லை, ஒரு வெளிச்சம்ல ஒன்றும் இல்லை, ஒரு இது மாதிரி இருந்தது, சிமெண்ட் இது. அப்ப இந்த பாட்டு தான், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன். ஓடி அந்த கதவை, ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, ஓகே ஓகே நான் பாடிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி அவன் பேச மாட்டான், ஆனா உலகம் பூரா அவனை பத்தி பேசும். இனிமே நம்ம பேச மாட்டோம், நம்மளை பத்தி எல்லாரும் பேசுவான். நீங்க கவலையே விடாம இருங்க. தம்பி, எத்தனை நாளைக்கு தம்பி நெருப்ப குப்பையை போட்டு மூட முடியும்? நீ என்னை என்னை மற்றும் பலர்னு, அல்லக்கைன்னு, அல்லல் சில்லுன்னு சொல்லு, போட்டியிலே இல்லைன்னு சொல்லு, அவரெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லு, நீ சொல்லிக்கிட்டே இரு. பார்க்கத்தானே போறோம். அதனால நம்பிக்கையோட இருங்க. நம்ம அப்பாவுடைய நினைவை போற்றுகிற நாள்ல அவர் எந்த நோக்கத்திற்காக வாழ்வின் இறுதி நொடி வரை உறுதியாக நின்றாரோ, அப்பா மட்டும் இல்ல, அந்த குடும்பமே அர்ப்பணித்து நின்றுச்சு. என் தம்பி, என் மருமகன் எல்லாருமே, இந்த தங்கை எல்லாருமே இந்த இனத்திற்காக பாடியவர்கள் தான். அப்ப அந்த கனவு, அந்த நோக்கம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாரும் புரிந்தவர்கள் தான். புதுசா ஒன்னும் ஒருத்தருக்கு ஒன்னும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. இதான் நம்முடைய கோட்பாடு. ஒரு அறிவு சமூகத்தை படைப்பதற்கு, அறிவார்ந்த பிள்ளைகளை வளர்த்து வார்த்தெடுப்பதற்கு நாம் எல்லோரும் பயிற்சி களமாக மாறி இந்த இனத்தின் விடுதலையை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை ஏற்பதுதான். அதை வென்று முடித்து நம் அப்பா, நம் மாவீரர்களுக்கும், நம் தலைமைக்கும், நம்முடைய அப்பாவுக்கும் ஒப்படைப்பதுதான் பிள்ளைகள் நாம் அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். அதற்கு எல்லோரும் தன்னலமற்ற உண்மை நேர்மையாக உறுதியாக களத்திலே நின்று இன விடுதலையின்காக, அதன் வெற்றிக்காக அரும்பாடுவாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் நம்முடைய அப்பா வீர முரசு விடுதலை குயில் பாசறை பாணர் மாமனிதர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். உலகெங்கும் பரவி வாழ்கிற நம்முயிர் சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும், தமிழீழ விடுதலை தேசிய இராணுவமான விடுதலை புலிகளின் சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், என்னுடைய தந்தை தேனிசை செல்லப்பா விடுதலை பாணர் அவர்களுக்கு
நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய பாசறைப்பாணருக்கு நம் புகழ் வணக்கம். நன்றி.